ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ எப்படி உருவாக்குது? இந்த ஒரு கேள்விக்குள்ள ஒரு பெரிய இருண்ட ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது டெக்னாலஜியோட வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற நிழலை பத்தி. மனுஷனோட கிரியேட்டிவிட்டிக்கும் மிஷின்களோட பசிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பயங்கரமான யுத்தத்தை பத்தி தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வரையற ஒவ்வொரு ஓவியம், நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தை, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு போட்டோ, இதெல்லாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம, உங்க பெர்மிஷனே இல்லாம ஒரு மிஷினுக்கு சாப்பாடா, அதுக்கு எரிபொருளா மாறுனா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கதை இல்ல, இதுதான் இப்போ நிஜமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்டா மாறுது? இதுக்கான பதில் இன்டர்நெட் முழுக்க பரவி கிடக்கு. அதுங்க தனக்குத்தானே ட்ரெயின் பண்ணிக்க கோடிக்கணக்கான படங்களை பெர்மிஷனே இல்லாம அள்ளிக்குது. உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இருந்து உங்க பர்சனல் ஆர்ட் பிளாக், போட்டோகிராஃபி சைட்ஸ்னு எதுவுமே இதுக்கு தப்பல. படங்கள் மட்டும் இல்ல, ட்ரில்லியன் கணக்குல வார்த்தைகளும் தான். மனுஷங்க எழுதின புக்ஸு, சயின்ஸ் ஆர்டிகல்ஸ், காதல் கவிதைகள், ஏன் நம்ம ஆன்லைன்ல பண்ற சாட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஏஐ தன்னோட அறிவை வளத்துக்கு யூஸ் பண்ணிக்குதே. இது வெறும் டேட்டா கலெக்ஷன் கிடையாது. இது ஒரு முழு கல்ச்சரையே, நம்ம எல்லாரோட ஒட்டுமொத்த அறிவையும் ஒரு இண்டஸ்ட்ரி அளவுக்கு சுரண்டுறதுக்கு சமம். சொல்லப்போனா இது டிஜிட்டல் உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய கொள்ளை. இது ஏதோ நாம கற்பனையா சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. இந்த டிஜிட்டல் கொள்ளைக்கான ஆதாரங்கள் இப்போ உலகம் முழுக்க கோர்ட்டுகள்ல குவிஞ்சுகிட்டு இருக்கு. ஆர்டிஸ்டுகளோட அமைதியான எதிர்ப்பு இப்போ ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே மாறிடுச்சு. 107 இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு புரட்சியோட சிம்பல். உலகம் முழுக்க இருக்கிற கிரியேட்டர்ஸ், பெரிய பெரிய ஏஐ கம்பெனிங்க மேல போட்டிருக்கிற காப்பிரைட் வழக்குகளோட எண்ணிக்கை தான் இது. ஒவ்வொரு கேஸும் எங்க உழைப்ப திருடாதீங்கன்னு கேட்கிற ஒவ்வொருத்தரோட குரல். இந்த சட்ட போராட்டம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்னு இந்த டைம்லைன் பார்த்தாலே புரியும். பாருங்க, 2023 ஜான்வரியில சில ஆர்டிஸ்ட்ஸ் ஆரம்பிச்ச இந்த போராட்டம் அதே வருஷம் கடைசியில நியூயார்க் டைம்ஸ் மாதிரி பெரிய நியூஸ் கம்பெனி வரைக்கும் போயிடுச்சு. இந்த பிரஷர்னால ஆந்த்ரோபிக் மாதிரி கம்பெனிங்க $1.5 பில்லியன் வரைக்கும் கொடுத்து வழக்குகளை செட்டில் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது காப்பிரைட் வரலாற்றிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த சட்ட போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷ முகம் இருக்கு. அவங்க தான் ஆர்டிஸ்ட் சாரா ஆண்டர்சன். ஸ்டெபிலிட்டி ஏஐக்கு எதிரான கேஸ்ல இவங்க ஒரு முக்கியமான ஆள். அவங்க சொல்ற இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வழி அவங்கள மாதிரி லட்சக்கணக்கான கிரியேட்டர்ஸோட வழியை அப்படியே காட்டுது. சரி, இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாதங்களுக்கு பின்னாடி நிஜ மனுஷங்களோட கதைகள் இருக்கு. கோர்ட் ரூமை விட்டு வெளியே வந்து ஆர்டிஸ்டுகளோட ஸ்டுடியோக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த டெக்னாலஜி முன்னேற்றத்துக்காக அவங்க கொடுக்குற நிஜமான வேலை என்ன? இந்த நம்பர்ஸ்லாம் உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு 3 கிரியேட்டிவ் வேலையில ஒரு வேலை ஆபத்துல இருக்கு. 73% மியூசிஷியன்ஸ் தங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, 99% கிரியேட்டர்ஸ் தங்களோட வேலையை பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் திருடப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்காலிகமான பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. யுனெஸ்கோ ரிப்போர்ட் படி 2028க்குள்ள மியூசிக், வீடியோ துறைகள்ல வருமானம் கிட்டத்தட்ட கால்வாசி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நீண்ட கால சிஸ்டமேட்டிக் பிரச்சனை. இதோட முக்கியமான விளைவு என்ன தெரியுமா? கலையையே ஒரு தொழிலா நம்பி வாழ்ற மிடில் கிளாஸ் கிரியேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்க மெதுவா காணாம போயிட்டு இருக்காங்க. இதனால கலைங்கிறது ஒரு சில பெரிய கம்பெனிகளோட சொத்தா மட்டும் மாறிடுற அபாயம் இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இந்த ஏஐ கம்பெனிங்க என்ன பதில் சொல்லுது? அவங்க தங்களை காப்பாத்திக்க ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சட்ட கவசத்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேரு தான் ஃபேர் யூஸ், அதாவது நியாயமான பயன்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஒரிஜினல் ஒர்க்கை எடுத்து அதை வச்சு நீங்க முற்றிலும் புதுசா வேற ஒண்ணா மாத்திட்டீங்கன்னா அது சட்டப்படி தப்பில்ல. இதுதான் அந்த கான்செப்ட். ஏஐ கம்பெனிங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மனுஷங்களோட வேலையை காப்பி அடிக்கல, அதிலிருந்து கத்துக்கிட்டு டோட்டலா புதுசா ஒன்னு உருவாக்குறோம்னு வாதிடுறாங்க. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஏஐ கம்பெனிங்க நாங்க பழைய டேட்டால இருந்து கத்துக்கிட்டு புதுசா ஒன்னு உருவாக்குறோம், இது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, நீங்க எங்க ஸ்டைலையே திருடி எங்க மார்க்கெட்ல எங்களுக்கு போட்டியா வரீங்க, இது எங்களை ரீப்ளேஸ் பண்ற வேலைன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவோட இந்த ஃபேர் யூஸ் வாதம் உலகம் முழுக்க ஏத்துக்கப்படுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஜெர்மனில ஒரு கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது என்னன்னா, ஒரு ஏஐ அதுக்கு கத்துக் கொடுத்த டேட்டாவை ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா அதுவே காப்பிரைட் மீறல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ஏஐ கம்பெனிகளோட சட்ட பாதுகாப்புல ஒரு பெரிய ஓட்டையை போட்டிருக்கு. சரி, இந்த சட்ட போராட்டம், இந்த தார்மீக போரானா இப்படியே போனா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்ப்போம். வருஷம் 2035. இந்த டெக்னாலஜி நம்ம உலகத்தை எப்படி மாத்திருக்கும்? ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க.
அந்த உலகத்துல நம்மளோட கடந்த காலத்தை, அதாவது நம்ம கலை, இலக்கியம், இசை எல்லாத்தையுமே சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஏஐ நம்ம எதிர்காலத்தையே உருவாக்குது. மனுஷனோட கிரியேட்டிவிட்டிக்கு பதிலா மெஷின்களே எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு எதிர்காலம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட கல்ச்சரே நமக்கு பதிலா வரப்போற ஒன்ன உருவாக்க பயன்படுதுங்கிறது எவ்வளோ ஒரு வினோதமான விஷயம். அப்போ ஒரு ஆழமான கேள்வி எழும்புது. இசை, கலை, இலக்கியம்னு எல்லாமே மஷின்களால உருவாக்கப்பட்டா மனுஷனோட உணர்வுகளுக்கும் அனுபவங்களுக்கும் என்ன மதிப்பு இருக்கும்? நம்ம கலாச்சாரத்தோட ஆன்மாவுக்கு என்ன ஆகும்? இப்போ இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு வாதங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனி இந்த கேஸ நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ஏன்னா இந்த முக்கியமான கேள்வியில கடைசி ஜட்ஜ் நீங்க தான். அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிற இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு இன்னும் தெளிவான சட்ட ரீதியான தீர்வோ இல்ல ஒரு தார்மீக முடிவோ வரல. கோர்ட்டுகள் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கு. நம்ம எதிர்காலத்துக்கான பாதை இன்னும் எழுதப்படாம அப்படியே இருக்கு. அதனால இப்ப உங்களுக்கான நேரடியான கேள்வி இதுதான். நம்மளோட கலை, அறிவு, உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பில்லியன் கணக்குல சம்பாதிக்கிற இந்த ஏஐ கம்பெனிங்க அந்த டேட்டாவுக்காக நமக்கு பணம் கொடுக்கணுமா வேணாமா? கடைசி தீர்ப்பு இன்னும் வரல. ஆனா இந்த விவாதம் இப்போ இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்களும் கலந்துக்குங்க. ஏஐ கம்பெனிங்க கிரியேட்டர்ஸ்க்கு பணம் கொடுக்கணுமா? உங்க பதில கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விவாதம் தொடர்ந்தே ஆகணும். இது மாதிரி அவங்க உங்ககிட்ட இருந்து மறைக்க நினைக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எதிர்காலம் நாம நினைக்கிறத விட ரொம்ப வேகமா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு.